ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கடாயை சூடு பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 30 சாம்பார் வெங்காயம், 20லேருந்து 30 சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நார்மல் வெங்காயத்தோட சாம்பார் வெங்காயம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சாம்பார் வெங்காயம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா உரிக்க ஈஸியாக வரும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுருங்க, பூண்டு வெங்காயம் சேர்த்து. அப்புறமா உரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும், அந்த மேலே தோல் எல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா முருங்காய், ஒரு முருங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இந்த காயெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் காரக்குழம்பு நல்லா கலராக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சமையலில் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு, ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுடலாம். இது எப்படியோ காயெல்லாம் நல்லா வெந்து வேகணும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டோன்னா இந்த காய் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு கப்பு. இப்போது நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதில் கத்திரிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் மொச்சக்கொட்டை இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது நம்ம எல்லா காய்கறியும் போட்டதுனால காரக்குழம்பு நம்ம ரெகுலராக செய்கிறத விட இன்னும் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா சாரெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது காய் நல்லா வெந்துச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். உருளைக்கிழங்கு நீங்கள் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நைஃப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சா, சாஃப்டாக வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்காவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. முருங்காய் சீக்கிரம் வெந்துடும், பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. முருங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் காரம் இல்லை, ரொம்ப காரம் எல்லாம் இல்லை, நார்மல் மிளகா வத்தல் தான் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலருக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க ருசிக்கேற்ப, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா இந்த புளி, இந்த காரம் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா அதில் நம்ம போட்டது ஊறணும். அதே மாதிரி நம்ம போட்ட எண்ணெயும் மேலே மிதந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் காரக்குழம்பு கொதிக்க வைக்கணும். காரக்குழம்பு எப்போவுமே பச்சை வாடை இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது இது கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த காரக்குழம்பு ருசியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காரக்குழம்பு 2-3 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் நல்லா கொதிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் உங்களுக்கு தெரியுதா, அப்படி மிதந்து மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.